உலகமே என்ன வேணாலும் சொல்லட்டும், கர்த்தர் சொல்லிட்டாரா, கர்த்தர் வார்த்தை வந்துட்டா. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும், வார்த்தை வந்துட்டா வாய்ப்பும் வரும். வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும். வார்த்தை வந்துட்டா எலும்பு கூட்டங்களுக்கு முன்னால கொண்டு போய் தோத்துறான். எசேக்கியேலை நிறுத்திட்டு என் வார்த்தையை பேசுன்றார். காசா பணமா உங்க வார்த்தையை நான் பேசணும், அவ்வளவுதானே, பேசிட்டு போறேன் அப்படின்னு பேசுறான். 6ஆம் வசனம் சொல்லுது, 37:6 எசேக்கியேல்ல, அந்த எலும்பு கூட்டமே அசைதான். நான் நினைக்கிறேன் அதுக்கு உசுறு வந்திருக்கோ இல்லையோ, எசேக்கியேலுக்கு வந்திருக்கும் தோத்துறோம். ஏன்னா இவ்வளவு நேரம் அவனை யோசிச்சுட்டு இருந்திருப்பான், எலும்பு கூட்டம் எப்படிரா பேச சொல்றாரு, சரி பேசுவான் அப்படின்னு தான் பேசியிருப்பான். எலும்பு கூட்டம் அசைதுங்க, கடமடா 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 கடமடா. வேலை செய்துரா, வேலை செய்துரா, வார்த்தை வேலை செய்துரா. நான் நினைக்கிறேன் அந்த எலும்பு கூட்டம்லாம் எந்த செஞ்சு பார்த்துருக்கோம். யாரா அவன் பள்ளத்தாக்கில் புதுசாக ஒருத்தன் சத்தம் போடுறான், அவன் பேசுறது அவன் வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. அப்படியே அந்த எலும்பு திரும்பி தான் ஆளை பார்த்துருக்கோம் தோத்துறான். ஏன்னா எல்லாம் பிஞ்சு பிஞ்சு அங்கங்கே கிடக்கு. ஏன் ஆள் அங்கே கிடக்கடோ, கையெலும்பு அங்கே இருக்குது, கால் எலும்பு அங்கே இருக்குது, இடுப்பு எலும்பு அங்கே இருக்குது, நெஞ்செலும்பு அங்கே இருக்குது. அவ்வளவுதான், எந்திரிச்சு சர் சர் பொருன்னு இங்கேயும் அங்கேயும் எலும்பு கூட்டமெல்லாம் பறக்குதுங்க. கற்பனை பண்றதுக்கு ஏதாவது சோதரம் பிளன் இருந்தா கற்பனை பண்ணலாம், குறுக்க மறுக்க எலும்பெல்லாம் பறக்குதுங்க. ஒருவேளை கிராஸா வேணும்னு வந்திருக்கோம், சி அந்த பக்கம் போ, நீ வேற ஆளு, அல்லேலூயா என் ஆள் அங்க இருக்கு அப்படின்னு போய் அதாவது அந்தந்த எலும்போட போய் ஜாயிண்ட் ஆச்சான். அப்படியே நரம்பு வருது, அப்படியே சதை வருது, அப்படியே தோல் வருது, அப்படியே ஆவி வருது. ஒரு பெரிய சேனையாய் கால் ஊன்றி நின்றது. Because of the word of God.